வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு வண்டியாக என்னென்ன வண்டி வந்திருக்கு, என்னென்ன மாடல், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மகிட்ட பார்த்தீங்களாக்கும் பர்க்மேன்லேருந்து ஜூம், ஹீரோ ஜூம், ஆக்டிவ் 125, ஆக்டிவ் 110, ரேஜ் எட்டாரு, என்டார்க்கு எல்லா வண்டியும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா 2021 மாடலு ஆக்டிவா 125. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, மெட்டாலிக் கிரே கலரு. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், புது டயர் இப்போ போட்டிருக்காங்க. பண்ண மாதிரி காட்டலாம் பாருங்கள், இந்த டேமேஜ் ஆகலை, நல்லா இருக்குது. எல்இடி லைட்டு, அலாய்வில் டிஸ்பிளே கூட வரக்கூடிய டைப்பு. நீங்களே பாருங்கள், ப்ராடக்ட் மெயினெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் டச்சப் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. டேஞ்சர் லைட் அசம்பிளிலாம் பாருங்கள், உடையில சைடில் நல்லா இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டிருக்காங்க. பெரிய டயருமே பாருங்கள் ஒரு 50% இந்த ரேஞ்சில் இருக்குது. ரைட் சைடுமே பேனல்ஸ் எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. இந்த 2021 மாடலுக்கு ஆக்டிவா 125க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 49,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 2023 மாடலு டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பி. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 2023 மாடலு ரேஸ் எக்ஸ்பி, பிளாக் ஒயிட் கிரே அந்த மாதிரி ரெட் ஸ்டிக்கர் வராது. அலாய்வீல்லாம் பாருங்கள் 12 ரெட் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, கம்பெனிலே வர்றது. ரியர் டயர்லாம் பாருங்கள் 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. டேஞ்சர் லைட் அசம்பிளி, ஃபியூல் லைட் எல்லாமே தெளிவாக இருக்குது. பேனல்ஸ்லாம் எங்கேயுமே எந்த டேமேஜ் ஆனது, ஸ்க்ராச் ஆனது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. நீங்களே பாருங்கள், தெளிவாக இருக்கும். சீட் கவர்லாம் பார்த்தீங்களாக்கும் லெதரில் போட்டிருக்காங்க. சைட்லாம் பாருங்கள், நல்லா அழகாக ஃபேன்சியாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல்ஸ்லாம் எங்கேயுமே எந்த டேமேஜும் இல்லை. TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். ஃப்ரண்ட் அலாய்விலாக இருக்கட்டும், டிஸ்க் பிரேக்கு, டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது, தெளிவாக இருக்குது. இந்த 2023 மாடலுக்கு என்டார்க் 125க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 2023 மாடலு யமஹா ரேஜ் எட்டார் 125 ஷான் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை. பாடி பேனல்ஸ்லாம் பாருங்கள், எங்கேயும் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை, தெளிவாக இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு 80% அந்த ரேஞ்சில் இருக்கும். சீட் கவர்லாம் கம்பெனிலேருந்து வந்தது தான். பில்லிங் ஹேண்டிலாக இருக்கட்டும், டேஞ்சர் லைட் அசம்பிளி, டியர் மார்க்காடு, சைலன்சரு எல்லாமே தெளிவாக இருக்குது. ரைட் சைடு பீஸ் எதுவும் பாருங்க, எங்கேயும் எந்த சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. 2 சாவி முதல் கொண்டு எல்லாமே கரண்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு இன்னர் பேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு, அலாய் வீலு, டிஸ்பிளே கூட வரக்கூடிய டைப்பு. சைடு பேனல்ஸ்லாம் பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் ஆகலை, தெளிவாக இருக்குது. இந்த 2023 மாடலுக்கு தெளிவாக இருக்கிற இந்த வண்டிக்கு ரேஜ் எட்டார் 125க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 76,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் ஆக்டிவா 110 6G. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடலு TN65 ராம்நாத் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பாருங்க, அவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி. பாடியில் எங்கேயுமே எந்த டேமேஜ் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். பேல் ஒயிட்டு, நீங்களே பாருங்க, எல்இடி லைட் எல்லாமே வச்சு வரக்கூடிய டைப்பு. ஆக்டிவாக இந்த அளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி. நீங்களே பாருங்க, சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டிருக்காங்க. சைடு பேனல்ஸ், டேஞ்சர் லைட் அசம்பிளி எல்லாமே பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ரியர் டயருமே பாருங்க ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. சைலன்சராக இருக்கட்டும், சைடு பேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குது. 21,200 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு. இந்த 2022 மாடலுக்கு TN65 ராம்நாத் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதில் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்களாக்கும் 2021 மாடலு TN60 ஆக்டிவா 125. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் அலாய் ட்ரம் வச்சிடக்கூடிய டைப்பு, கிரே கலர் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது. பாடி லைன் பாருங்கள், எங்கேயும் பெருசாக டேமேஜ் ஆகலை. சைடு பேனல்ஸுமே பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு இடத்துல அந்த ஆக்டிவா 125 வர பேனல் மட்டும் இல்லை, ஆர்டர் கொடுத்துருக்கோம், அதுவும் வாங்கி மாட்டி கொடுத்துலாம். டேஞ்சர் லைட் அசம்பிளி எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. ரியர் டயருமே பாருங்கள் ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்கும். சைடு பேனல்ஸ்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. இதுவுமே டிஜிட்டல் மீட்டர் அலாய்வீல்லாம் வச்சு வரக்கூடிய டைப்பு. இந்த 2021 மாடலுக்கு ஆக்டிவா 125க்கு அலாய்வீல், டிஜிட்டல் மீட்டர், எல்இடி லைட் எல்லாமே வச்சு வரக்கூடிய இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 49,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் TN63 சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் ஹீரோ ஜூம். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் ஓரளவுக்கு சின்ன வண்டியாகவும் வெயிட் கம்மியாகவும் போடக்கூடிய வண்டியில் ஒரு வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அலாய் வீலு, எல்இடி லைட்டு, டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே வச்சு வரும். ஒயிட் கலரு, பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். சின்னதாக ஃபேன்சியாக டியோ இந்த மாதிரி வண்டிகள் மாதிரி பார்க்குறதுக்கு பின்னாடி பில்லியன் ஹேண்டில்லாம் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ரியர் டயர்லாம் பாருங்கள், புது டயர் இப்போ போட்டிருக்கு. சைடு பேனல்ஸ்லாம் பெருசாக எந்த டேமேஜ் ஆகலை. சின்ன சின்ன கிராச்சஸ் அது அந்த இது தெரியுது பார்க்குறது பில்லியன் ஹேண்டில், மற்றபடி எதுவுமே இல்லை. பியூர் ஒயிட் கலரு, டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே வச்சு வரக்கூடிய டைப் தான் அந்த வண்டி. இந்த 2023 மாடலுக்கு TN63 நம்பர் ஹீரோ ஜூமுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 63,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் அதுவும் ஹீரோ ஜூம் தான், TN58 மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் 2024 மாடலு மெட்டாலிக் பிளாக் கலரு.
இதுவுமே பாருங்க தெளிவாக இருக்குது. பாடியில் எங்கே எந்த டேமேஜும் இல்லை. ரியர் டயர்லாம் பாருங்க ஒரு 60% மேலே இருக்கு. தெளிவாக இருக்குது. பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு குறையும் கிடையாது. நீங்களே பாருங்க, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. நல்லா தேவை இருக்கும் வண்டி. இதுவுமே டிஜிட்டல் மீட்ரு, எல்இடி லைட்டு, டிஸ்க் பிரேக்கு, போக்கலாம் போது கொண்டு வச்சு வரக்கூடிய டைப். இந்த டைப்பு இந்த வண்டிக்கு மதுரை நம்பருக்கு 2024 மாடலுக்கு கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி சுசுகி பர்க்மேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் 65 ராம்நாத் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு, டிஸ்க் பிரேக்கு, அலாய் வீலு, டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே வச்சிருக்கக்கூடிய டைப்பு. கிரே கலரு, மேட் கிரே கலரு. பேனல்ஸ் எல்லாமே பாருங்க தெளிவாக இருக்கும். பாடியில் எங்கேயும் பெருசாக டேமேஜ் ஆகல, உடையில. நல்லா இருக்கு. ரியர் டயருமே பாருங்க புது டயர் போட்டுருக்காங்க. சைடு பேனல்ஸ்லாம் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த 2024 மாடலுக்கு ப்ளூடூத் வச்சிடக்கூடிய ப்ளூடூத் எல்லாமே வச்சிடக்கூடிய பர்க்மேனுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 84,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரோம். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க எல்லா வண்டியும் பாருங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்களுக்கு கம்பல்சரி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்க நீங்களே லோன் முடிஞ்சு அரேஞ்ச் பண்ணிங்க, இல்லை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். அதனால் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருங்க. வாங்க வண்டியெல்லாம் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நம்மளோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கும் புதுப்பட்டி இடையில பைபாஸ் ரோடு பிரியும், அந்த பிரியிற இடத்துலயே இருக்கு. வாங்க, வண்டி எல்லாமே நம்ம ஷோரூமில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பைக்ஸு நிறையா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே. வாங்க வண்டியில் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி.